இப்படி வந்து உட்காரு மேடம் ஜி. அடே உட்காருங்க மேடம் ஜி, ப்ளீஸ் பைட்டோ. இந்தாங்க மேடம், பானி குடிங்கோ. வேண்டாம் சார். பியோ மேடம் ஜி, குடிங்கோ. நாங்க இங்க தண்ணியை தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டோம். உண்மையை சொல்ல வேங்கோ, அப்புறம் இது கூட கிடைக்காது. आपका नाम क्या है? பூமி சார். பூமி பூமி. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்குது. இந்த போதை மருந்த கேஸ்ல உன் புருஷன் தான் உன்னை மாட்டி விட்டுருக்கான்னு எங்க ஆளுங்க எல்லாம் சொல்லுது. அது போய் சார். நான் தான் இந்த போதை மருந்து பிசினஸ் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். எதிர்பாராம இப்ப மாட்டிக்கிட்டேன் சார். உன்னோட உயிரை விட அதிகமா உன் புருஷனை தான் நீ காதலிக்கிறன்னு எங்க விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதுவும் கரெக்ட் தான். இந்த உயிரை விட அதிகங்கிற வார்த்தை டைலாக் சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை சொல்லணும்னா உயிரை விட பெருசு வேற எதுவும் இல்ல. அது வாழ்ற ஒவ்வொரு உசுருக்கும் தெரியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல 1987ல ஒரு வெள்ளம் வந்துச்சு. அத மிகப்பெரிய புயல்னு கூட சொல்லுவாங்க. நிறைய சொத்துக்கள் போச்சு, உயிர் சேதம் நிறைய ஆச்சு. அந்த பெரிய வெள்ளத்துல நிறைய கிராமம்லாம் அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த கிராமம் பார்த்தனா கோதாவரி நதிக்கு நடுவுல இருக்கிற கிராமம். அப்படி ஒரு கிராமத்துல ஒரு நபரு 6 வயசு குழந்தையும் தான் பொண்டாட்டியும் தன்னோட தோல் மேல வச்சுக்கிட்டு கோதாவரிய தாண்டணும்னு எப்படியோ அவன் முயற்சி செஞ்சு பார்த்தான். அப்படி தோல்ல வச்சுக்கிட்டு கோதாவரி நதிய நீந்த ஆரம்பிச்சான். பாதி தூரம் வந்த அப்புறம் அவனால சுத்தமா முடியல. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அவன் யாருங்கறத நான் சொல்ல வைக்கிறேன். சொல்லுடி. சொல்ல மாட்டியா? சொல்லுடி. சொல்ல. அண்ணே சொல்லுடி. நோ. சொல்லுடி. சொல்லுடி. என்னடி? ஏண்டி இப்ப நீ சொல்லனா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? சித்தி. அம்மாடி, இவள அடிக்கும் போது போன் மேல இருந்து கீழே விழுந்தது. போய் எடுத்துட்டு வா போ. சரி சரி, எடுத்துட்டு வரேம்மா. இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல ஒருத்தி காதலிச்சு நம்மள அவமானப்படுத்திட்டு காதலிச்சவனோடைய போனது மட்டும் இல்லாம அவ போனதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு நிமிஷமும் கேவலப்படுத்திட்டே இருக்கா. இன்னைக்கு அந்த பூமி ஜெயிலுக்கு போறதுக்கு கூட தயாராயிருந்தா. ஆனா அந்த ககன் மேல வச்சிருக்கிற காதலை மட்டும் விடுறதுக்கு தயாரா இல்ல. அந்த போலீஸுங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டா. இந்த பிந்துவோட அந்த சாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கண்டிப்பா வைக்கலாம் மாமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இவளை காதலிச்சது யாருன்னு தெரிய வரும்ல, அப்ப முற்றுப்புள்ளி வச்சிடலாம். எங்க போச்சு போனு? எங்க இருக்கு? ஐயோ, என்ன இது துண்டு துண்டா உடைஞ்சு கிடக்கு? அவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்தா உடையாம வேற என்ன ஆகும்? எம்மா எம்மா எம்மா, அவ்வளோ உயரத்துல இருந்து போன் கீழே விழுந்ததால எப்படியா இருக்கு பாரு. அப்படியே துண்டு துண்டா உடைஞ்சு போயிருக்கு பாரு. பாரு. நீதானே பூமி அரஸ்ட்ன்ற பேர்ல கிட்னாப் பண்ணிருக்க? சொல்றா.
சொல்றா. என்னடா சிரிக்கிற? டேய் சொல்றா. சொல்லு. சொல்றியா இல்ல? ஏய், நீ கேள்வி கேக்குற, ஆனா நான் சிரிக்கிறேன். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எஸ், நான் தாண்டா கிட்னாப் பண்ண வச்சேன். இதோ ப்ரூஃப் பாரு. பூமி, பூமி, ஏய் உன்ன எதுக்காடா என் பூமி கிட்னாப் பண்ணி வச்சிருக்க? எதுக்கான்னு சொல்லு. இங்க பாரு மிஸ்டர் ககன், பூமி இப்ப என் கையில இருக்கா. பூமியோட காதல் உன் இதயத்துல இருக்கு. அப்படி இருக்கும் போது நீ என் சட்டையை பிடிச்சலாம் இப்படி கேட்க கூடாது. என் கால்ல விழுந்து கேட்டிருக்கணும். ஏய் மவனே, உன்ன என்னடா பேசிட்டு இருக்க? ஒரு மிஸ்டு கால், ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், பூமியோட சாப்டர் க்ளோஸ். பூமியோட பணத்தை பார்க்கணுமா? பார்க்கணுமா சொல்லு. பார்க்கணுமா சொல்லு. பார்க்கணுமா சொல்லு. பார்க்கணுமா சொல்லு. பார்க்கணுமா சொல்லு. உனக்கு வேணும்னா நான் என் உயிரை கூட கொடுக்கிறேன். டேய், உன்னோட உயிர் நான் குடிக்கிற பானகம் மாதிரி இனிப்பா இருக்காதுல்ல. உன்னோட உயிரை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? நீ இப்படி வேதனைப்பட்டு துடிக்கிறத பார்த்தா எனக்கு ஃபுல் பாட்டில் அடிச்ச மாதிரி கிக்கா இருக்குடா. இது 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 இதுதான் எனக்கு வேணும். டேய், இதோட சேர்த்து உன்னை இன்னும் 2 விஷயம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுடா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அந்த பூமி தம்பி சிவா இருக்கான்ல, அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பி ஆகணும். 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 சிவாவியா? டேய் எதுக்குடா அவனை அடிக்கணும்? நான் எதுக்கு சிவாவை வீட்ல இருந்து வெளியே அனுப்பணும்? டேய், பூமி உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். நீ என்ன கேள்வி கேட்டா அது பூமிக்கு ஆபத்தா மாறிடும்.